వెంకటేశ్వర భక్తి ఛానల్ తిరుపతి வெங்கடேஸ்வர பக்தி சேனல் திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து ஸ்ரீ கல்யாண ஸ்ரீனிவாச பெருமான் கண்டருளும் பார்வேட்டை உற்சவத்தை நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டு இருக்கிறது. இதை சின்னத்திரையில் கண்டு அனுபவிக்கும் அனைத்து பக்தர்களையும் அன்புடன் வரவேற்கின்றது. பார்வேட்டை, அது என்ன பார்வேட்டை? அதாகில் காடுகளில் அலைந்து திரியும் கொடிய மிருகங்களை அழித்து மக்களுக்கு நல்வது செய்வதற்காகவே பார்வேட்டை என்னும் அந்த காலத்து அரசர்கள் கடைபிடித்த ஒரு செயல். இப்பொழுது எம்பெருமான் கண்டருள்வது என்ன? பார்வேட்டை என்றால் கொடிய மிருகங்கள் போன்ற நம்முடைய கொடிய குணங்கள், நோவு நொடிகளை அழித்து அடியார்களை என்றும் ரட்சிக்கும்படியான உயர்ந்த குணத்தோடு எம்பெருமான் நமக்காக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றான் என்று பொருள் கொள்ள வேண்டும். நம்முடைய நோவு நொடிகள் என்ன, நாம் செய்யும் பாப்பங்கள் என்ன, இவை அனைத்தையும் அழித்து நல்வழிப்படுத்தி தன்னுடையவனை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம், கல்யாண குணமே சௌசீல்ய சௌலபிய குணங்களை காண்பிப்பது. அதுதான் இவ்விடத்தில் கோடிய மிருகங்கள் போன்ற நோவு நொடிகள் என்று பூர்வர்களின் கருத்து. சம்சாரமரு காந்தாரே துர்வியாதி வியாகிரபீஷனே விஷயச்சூத்ர குல்மாட்டே திரிஷாபாத சாலினி என்று காஞ்சிபுரிவர் தேவராஜ அஷ்டகத்தில் சாதித்தருளியுள்ளது. கொடிய மிருகங்கள் போன்ற ஒரு முட்புதர்கள் போன்ற நோவு நொடிகள், மிருகங்கள் போன்ற பாப கூட்டங்கள், நாம் ஏமாந்து போகும்படியான கானல் நீர் என்று ஒரு நீர் தாகத்தை தணிக்கும்படியான நீர் அல்லாத ஒரு கானல் நீரை நம்பி சென்று கொண்டிருக்கும் நம்மை போன்றவர்களை திருத்தி தன்வசப்படுத்தும்படியான உயர்ந்த கல்யாண குணத்தை இவ்விடத்தில் சொல்லுகிறது. ஆழ்வாரும் காவியும் நீலமும் வேலும் கயலும் பல பலவென்று ஆவியன் தன்மை அளவல்ல பாரிப்பு அசுரரை செற்ற மாவியம் புல்வல்ல மாதவன் கோவிந்தன் வேங்கடம் சேர் தூவியம் பேடையன்னாள் கண்களாய துணைமலரே என்று திருவருத்தத்தில் சுவாமி நம்மாழ்வார் சாதித்தருளியவாறு இவ்விடத்தில் மாதவன் என்ற கோவிந்தன் என்றாலே என்றும் தாயாரோடு சேர்ந்திருக்கும் மிதனத்தை திவ்ய தம்பதிகளை நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார்.
இந்த தாயாரின் சிபாரிசினாலே தான் பெருமான் நம்முடைய பாப்பங்களை கணிசியாது நம்மை அனுகிரகிக்கவே நம்முடைய துன்பங்கள் போன்ற அந்த மிருகங்களை அழித்து நம்மை ரட்சிக்கவே வந்து கொண்டிருக்கின்றான் என்பது காட்டிக் கொடுக்கிறார். பகவானின் திருவுள்ள குறிப்பை உணர்ந்து அசுரரை கொன்று அழிக்கும் கருத்மானை வாகனமாக கொண்ட கோவிந்தன் திருவேங்கடவன் நம்முடைய நிலை பெற்று நிற்கின்றான் நம்முள்ளே. எதற்காக? இவன் நம்முடைய கொடிய பாப்பங்களை நீக்கும்படியான இந்த கிரியையை செய்து காட்டுக் கொடுப்பதற்காகவே இவ்விடத்தில் இந்த உற்சவத்தை வருடந்தோறும் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இங்கு க்ஷேத்ராதீசனான வராக மூர்த்தியாகவும் ஸ்ரீனிவாசனாகவும் சேவை அளித்துக் கொண்டிருக்கின்றான் மலை மேலே திருமலையில். திருமங்கை ஆழ்வார் சாதித்தருளியது போன்று இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் என்கிறபடியே இருவராய் வந்தார் என்றால் பொருள் கொள்ள வேண்டும். வராகமூர்த்தியாகவும் வெங்கடவாணனாகவும் என்று கொள்ளலாம் க்ஷேத்திரத்தின் அந்த பெருமைப்படி. மற்றொன்று இருவராய் வந்தார் என்றால் மிதுனமாக திவ்ய தம்பதிகளாக அடியார்களை என்றும் ரட்சித்து கை கொடுத்து காப்பாற்றும் அந்த உயர்ந்த குணத்தில் உள்ளவர்களாக என்று இருபொருளாகவும் கொள்ளலாம். அடியார்களின் குறை தீர்க்க இருவராக எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த திவ்ய க்ஷேத்திரத்தில். அது ஒரு ஏற்றமான இந்த திருமலை க்ஷேத்திரம். இன்றளவும் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி பொங்க கூட்டி அதாவது குக்கரலிட்டு கொண்டு பக்த குழாங்கள் குழுமி இருக்கும் க்ஷேத்திரம் திருமலை. தாயார் அழகிய சிறுகளை உடைய பெண் அன்ன பக்ஷியாக எழுந்தருளி இருக்கின்றாள் இவ்விடத்தில். கருடாச்சலமாக திகழும் திருவேங்கடத்தில் பிராட்டிமார்களோடு சேர்ந்தே காட்சியளிக்கின்றான் இந்த கோலாகலன். இப்பொழுது நாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே திவ்ய தம்பதிகளை கண்குளிர கண்டு சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இனிய தம்பதிகளே இவன் விரும்பும் பக்தர்களின் உள்ளங்களிலும் குடிக்கொண்டிருக்கின்றான். அது என்ன, இவன் விரும்பும் பக்தர்கள் மற்றவர்கள் இல்லையா என்றால் இல்லை, அனைவரும் இவனுடைய குழந்தைகள் தான். எந்த குழந்தை இவனையே அண்டி இவனையே வேண்டும், இவனாலே நம் குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று உணர்ந்து இவர்கள் திருவடிவாரத்தில் பணிந்து நிற்கின்றார்களோ அவர்களே இவர்கள் உகந்த பக்தர்கள் என்கிறார் என்று உயரிய கருத்தை ஸ்ரீ பொய்கை ஆழ்வாரும் உளன் கண்டான் நெஞ்சே உத்தமன் என்னும் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வெங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்றார். முதல் திருவந்தாதியில் பொய்கை ஆழ்வாரின் பொய்யற்ற உண்மையான புருஷோத்தமனான ஸ்ரீ கோவிந்த கோபாலன் பக்தர்களை என்றும் எப்போதும் காப்பதற்காகவே இருக்கின்றான். அதுக்காகவன்றோ இன்றைய தினம் இவன் பார்வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றான். பகவான் கோபால கோவிந்தன் திருப்பார் கடலிலும் திருவேங்கடத்திலும் இருக்கின்றான். இவ்விடத்தில் இருப்பது போராது என்று இவன் உகந்த பக்தர்களின் உள்ளத்திலே திருப்பார் கடல் போலாகவும் ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருளி இருப்பதற்கு போலாகவும் எழுந்து அருளி இருக்கின்றான், அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான். அன்போ பக்தி பூர்வகமாக நினைக்கும் அன்பர்களின் உள்ளங்களிலும் என்றும் இவன் நினைந்து கொண்டிருக்கின்றான், நிறைந்து கொண்டிருக்கின்றான். ஆகையால் திருவேங்கடநாதனை என்றும் பக்தியோடு நினைந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆழ்வார், அதாவது பொய் ஆழ்வார் இந்த பாசுரத்தாரை நமக்கு உபதேசித்து அருளியபடி இத்தனை இவளுடைய ஏற்றத்துடன் தாயாரின் சிபாரிசினாலே தான் இத்தனையும் நடந்து ஏறுகின்றது என்பது ஒவ்வொரு கருத்திலும் வேதாந்தங்களிலும் அதை பிந்து தொடர்ந்து ஆழ்வார் ஆதிகளும் அதற்கு மேலே அந்த உரையாசிரியர்களாலும் சொல்லப்பட்ட ஒன்று. இப்படிப்பட்ட மேலான வாட்சி, பக்தர்களின் மேலான வாட்சி எப்படி? காணல் உருகின்றேன் கல்லருவி முத்துதிர ஓன விழவில் ஒலியதிர பேணி வரு வெங்கடவா என்னுள்ளம் புகுந்தாய் திருவேங்கடம் அதனை சென்று என்று நான்முகன் திருவந்தாதியில் ஸ்ரீ திருமழிசை வீரான் சாற்றி அருளியுள்ளார். எப்படி? காணல் உருகின்றேன் கல்லருவி முத்து உதிர, ஆக பல அருவிகள் பாய்ந்தோடுகின்றது இந்த திருமலையில். எப்படி? அங்கே இருக்கும் முத்து உதிர முத்துக்களையும் புரட்டி கொண்டு பெய்கின்றதாம் இந்த கல் அருவியில் முத்து நிறைந்திருக்கிறதாம். அது என்ன முத்து? எம்பெருமானின் கருணை என்ற முத்து, தாயாரின் அருளை என்னும் முத்து. அது ஒன்று இவ்விடத்தில் சொல்லப்பட்டது. அடியார்கள் காக்கும் எண்ணத்தாலே ஆசை கொண்டு திருவேங்கடமலையில் எழுந்தருளியவன் திருவேங்கடவன். மலை நீர் அருவியில் முத்துக்களும் சேர்ந்து அடித்து வரப்பட்டு உதிரும் நிலமாக பெருமானின் சௌசீல்ய சௌலபிய குணங்களின் அதுவே முத்துக்களாக உதிர்ந்து கொண்டிருக்கின்றதாம். இந்த திருவோண நன்னாளில் மங்கள சாசனங்கள் மங்கள ஒலி ஓங்கி மலையெங்கும் நிறைந்து காணப்படுகின்றதாம். இத்துணை ஏற்றமிகு திருமலையை அடைந்து பலனை பெற வேண்டும் என்பதை ஆழ்வாரின் சீரிய உள்ள கருத்தாக அமைந்த இந்த பாசுரம் ஸ்ரீ திருமழிசை ஆழ்வாரின் உபதேசத்தை அடிவற்றியே நாம் என்றும் இதை கண்டு கொண்டு இப்பொழுது அர்ச்சக சுவாமி பெருமானின் இந்த பார்வையட்டை துவங்குவதற்கு முன்பாக
கல்புரகார்த்தியோடு துவங்க இருக்கின்றார் எம்பெருமான். ஒவ்வொரு ஆழ்வாரின் உள்ள கருத்திலும் அனைத்து உலகில் காணும் உயிரங்கள் சேமமுடன் வாழும் வகைக்காக உய்வதற்காகத்தான் திருநாரணன் வளப்பம் மிக்க இந்த பூமியை படைத்தான் என்றும், பின்பு மகா பிரளயம் சமயம் அதற்கு முன் உலகங்கள் அழியாதவாறு தன் மணிவயிற்றில் ஆளிலை மேல் ஒரு பாலகனாய் இருந்து வைத்து காத்தான் என்றும், திருமகள் கேள்வனான கண்ணன் மீண்டும் உண்ட உலகை உள்ளது உள்ளவாறே உமிழ்ந்தருளுகின்றான், ஒரு உயிரினங்களுக்கும் எந்த கேடு வாராதபடி. ஆக ஊழிதோறு ஊழி ஓயாது வாழிய பூவளர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்த சமயம் சென்றிய தாமரையில் தோன்றி தாமரை தடாகமெனத் திகழும் பெருமானின் திருமார்பில் எழுந்தருளிக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாருக்கு எந்த தீங்கும் வாராமைக்காக அசையாது ஆளிலே மேல் இருந்தானாம், படுத்திருந்தானாம். ஆகவே ஆழ்வார் செய்யவள் நின்னகலம் என்று சேமம் என கருதி தாயாரின் சேமத்தை கருதியே இவன் ஆடாது அசையாது இருக்கின்றான். இப்பொழுது பஞ்ச ஆயுதங்களோடு பெருமான் பார்வேட்டைக்கு எழுந்துள்ள துவங்கிவிட்டான். இத்தனை ஏற்றமிகு இந்த திவ்ய தலத்திலே பெருமான் திரு கல்யாண வெங்கடேச பெருமாள், திவ்யத மலையில் பெருமான், இங்கே திருச்சுகனூரில் அலர்மேல் மங்கை, இப்படி இருக்க இந்த திருமலை அடிவாரத்தில் இருக்கும்படியான இந்த சன்னதியில் இருவரும் சேர்த்தியிலே இப்பொழுது நாம் கண்டு கொண்டு இருப்பது ஒரு ஏற்றம். அதுவும் இந்த உற்சவத்தில் இப்பொழுது பார்வேட்டை திவ்ய தம்பதிகள் இந்த திருவடி வாரத்திலே, இந்த மலையின் திருவடி வாரத்தில் எழுந்தருளியிருக்கும் இந்த திருச்சன்னதியில் இப்பொழுது பெருமான் கண்டருள்வது ஸ்ரீ கல்யாண வெங்கடேசனாக பார்வேட்டையே. ஒரு சமயத்தில் பத்மாவதி பரிணயத்தின் போது பெருமான் இந்த பார்வேட்டைக்காக செல்லும் பொழுதுதானே பத்மாவதியை கண்டருளியது. அப்பொழுதுதானே மனம் உவந்து அவளையும் திருமணம் செய்ய தன்னுடைய தாயை அனுப்பியது. அதையெல்லாம் ஒரு சரித்திரமாக அமைந்தது பரிணய உற்சவத்தில். இப்பொழுது அதை தொடர்ந்து இப்பொழுது கண்டருள்வது என்ன? பார்வேட்டை அடியார்களின் குறை தீர்க்க, அடியார்களின் நொடிகளை தீர்க்க இதோ பஞ்ச ஆயுதங்கள் இவனுக்கு அலங்காரமாக இல்லை. சங்கு சக்கரங்கள் என்ன, உடைவாள் என்ன, கதை என்ன, வாழ் என்ன, வில் என்ன, அம்பு என்ன என்று அத்தனை ஆயுதங்கள் புடை சூழ எழுந்தருள்வது நம்முடைய விரோதிகளான நொடிகளையும் துன்பங்களையும் அழிக்கவல்லோ இவன் எழுந்தருளிவது. அதற்காகத்தான் இப்பொழுது பார்வேட்டை என்னும் ஒரு வியாஜத்தை, ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் ஊர்வலமாக எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான். அதை நாம் கண்ணும் கொண்டிருக்கிறோம். இத்தனை உற்சவத்திலும் எம்பெருமான் ஒவ்வொரு உற்சவத்திற்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு, ஏற்றமும் உண்டு. அதை கொண்டு பூர்வாச்சாரியரின் கருத்துக்களையும் வேதாந்தங்களின் கருத்துக்களையும் கொண்டு நாம் உணர வேண்டும். மேலே இந்த உற்சவத்தை இவனுடைய கண்ணழகு என்ன, சோபை என்ன அனுபவித்து மேலே அனுபவிக்கும். அதிகாரிகள் புடை சூழ பெருமான் திருமுன்பாக வேட்டைக்கு புறப்படுவதாக இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆழ்வாரின் இந்த கருத்துக்கள் எப்படி பக்தர்களை இருக்கரங்கள் அனைத்து இருக்கரங்கள் கொண்டு பக்தர்களை அணைத்துக் கொள்கிறது. வாழ்வாங்கு வாழ
வாழ்ச்சியை தர எம்பெருமான் புறப்பட்டு விட்டான். காடுகள் நிறைந்த திருவேங்கடத்தில் உறையும் திருவேங்கடவாணனை அவனை உணர்ந்து தான் பெற வேண்டும் என்ற உந்துதல் மேலிட்டால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஒரு பாசம் சாதித்தருளியுள்ளார். எப்படி? காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமின்றி மகிழ்ந்து உரை வாமனன் ஒட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னொடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே என்று சாதித்தருள். இந்த திருவேங்கடவாணனை தான் மனம் செய்ய வேண்டும் என்று பாரித்திவள் சாதித்தருளிய பாசுரம். காடுகள் நிறைந்த திருவேங்கடத்திலுள் அல்லது காடையே தன் வீடாக கொண்டு வேங்கடத்திலும் இதற்கு எதிர்த்தட்டாக திகழும் உயர்ந்த எழிலார்ந்த நகரமான திருக்கண்ணபுரத்திலும் மனக்குறையின்றி மகிழ்ச்சியுடன் தேவிமார்களுடன் கூடி குறையொன்றுமில்லாத கோவிந்தனாக நித்தியவாசம் செய்து கொண்டும் கண்டவர் மயங்கும்படியான வாமன அவதாரம் செய்த எம்பெருமான் கோபால கண்ணனே இவ்விடத்தில் இந்த திவ்ய க்ஷேத்திரங்களில் எழுந்தருளியுள்ளான். இப்படிப்பட்டவன் தன்னுடைய கைத்தலம் பற்றி தன்னோடு ஒன்றாகிவிட வேண்டும் என்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவேங்கடவனிடத்தே பிரார்த்தித்தது நினைத்ததோ இவள் திருக்கண்ணபுரத்து பெருமானை. ஆனால் தான் வேண்டி பெற வேண்டும் என்று நினைத்தது திருவேங்கடநாதனை. இந்த காடுகள் நிறைந்த, அதாவது இது மூன்றாம் விபூதியாம். தேவர்கள் என்ன, மனிதர்கள் என்ன என்று திரியக்குகள் கூட, அதாவது சிங்கம் புலி போன்ற மிருகங்களுக்கு கூட தன்னை காட்டி கொடுக்கும்படியான உயர்ந்த சௌசீல்ய குணமுடையவன் வேங்கடவாணன். அப்படிப்பட்ட இந்த மூன்றாம் விபூதியான திருவேங்கடமலையில் எழுந்தருளியிருக்கும் பெருமானை தான் நன்றாக பிரார்த்தித்தால் தன் குறை தீரும் என்னும்படியாக ஆண்டாள் சாதித்தருளிய இந்த பாசுரம். இப்பாசுரத்தில் திருவேங்கடத்து எம்பெருமானை வாமன அவதாரம் செய்தருளியவன் என்றும் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டு அருளியுள்ளது ஒரு ஏற்றம். வாமன சப்தத்திற்கு ஸ்ரீ பராசரபட்டர் தமது பாஷ்யத்தில் தன்னை வணங்குபவர்களின் உள்ளத்தை மகிழச் செய்பவன், சுகமடையச் செய்பவன் என்று சாதித்தருளியுள்ளது ஒரு உயரிய கருத்து. உண்மையான வாக்குத்தானே. திருவேங்கடமுடையான் தன்னை அண்டி சேவிப்பவர்களின் மனங்களை மகிழச் செய்பவன் தானே. மனங்களை மகிழச் செய்வது என்று என்ன? அவர்கள் வேண்டியதை வேண்டியவாறே செய்வது. பறவைகளுக்கு நீண்ட தூரம் பறக்கும்படியான சக்தியும் அறிவும் மிகுத்து காணப்படும். ஆதலால் ஆண்டாள் நாச்சியார் மற்றொரு பாசுரத்தில் மற்றொரு விதமாக சாதித்தருளியுள்ளது. ஆக பறவைகள் என்ன, மிருகங்கள் என்ன என்று திரியும்படியான இந்த திருமலை வாசியான பெருமானுக்கு பறவைகளின் வேண்டுதல்களும் தெரியும், மிருகங்களில் வேண்டி பெற வேண்டியும் தெரியும். அதே சமயத்தில் தேவர்களுக்கு என்ன, இங்கே அண்டி வரும் தன் பக்தர்களான சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு என்ன வேண்டும் என்று பகுத்தறியும்படியான ஒரு உயர்ந்த சௌசீல்ய குணம், சௌலபிய குணம் என்று பகுத்தறியும்படியான இந்த குணத்தை உடையவன் இந்த வெங்கடவாணன் என்று சாதித்தருளியுள்ளது. இப்படி இந்த பாசுரத்தாலே ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரமான வேங்கடமாமலையில் எழுந்தருளியிருக்கும் அர்ச்சை திருமேனி வேங்கடவனை வலித்து கூறும் பாசுரமாக அமைந்துள்ளது. இது மற்றொரு குறிப்பிடத்தக்க விசேஷம் இதில் உள்ளது. அதை மேலே இந்த ஊர்வலத்தை சற்று சேவித்த பிறகு நாம் அனுபவிப்போம்.
இப்படி ஒவ்வொருவருக்கும் சென்று சென்று ஆகிலும் ஜென்மம் கழிப்பான் இந்த எம்பெருமான். அவளின் குறைகளை தீர்ப்பதே இவன் பணியாக இருக்கின்றது. ஸ்ரீ இப்படிப்பட்டவனின் அறிவதறிய இவனுடைய கல்யாண குணங்களையும் இவனுடைய சக்தியையும் பற்றி இவனே அறிந்திருக்கிறானோ இல்லையோ என்று திருமங்கை ஆழ்வார் சாதித்துள்ள ஒரு பாசுரத்தால் அறிவதறியான் அனைத்துலகம் உடையான் என்னை ஆளுடையான் குறிய மானுருவாகிய கூத்தன் மன்னிய மருமிடம் நரிய மலர் அதாவது நரிய மலர் மேல் சுரும்பார்க்க எழிலார் மங்கை நடமாட பொறிகொள் சிறைவண்டு இசைப்பாடும் புள்ளம்போதங்குடிதானே என்று பெரிய திருமொழியில் புள்ளம்போதங்குடி என்ற திவ்ய கஷேத்திரத்தில் சாதித்தருளியுள்ளது. பெருமான் ஓடி ஓடி சென்று இப்படி வேட்டையாடும்படியான இந்த கருத்து. அறிவதறியான் அனைத்துலகம் உடையான் என்னை ஆளுடையான் குறிய மானுருவாகிய குத்தன் மன்னி மருமிடம் நரிய மலர் மேல் சுரும்பார்க்க எழிலார் மங்கை நடமாட பொறிகொள் சிறை வண்டு இசைப்பாடும் புள்ளம் போதகுடிதானே என்று மேலே இவ்விடத்தில் வேட்டையாடும்படியான இந்த கிரமத்தை அனைவரும் சேர்ந்து கொண்டு நடத்தும்படியாக இந்த அர்ச்சக சுவாமிகள் அனைவரும் சேர்ந்து கொண்டு மேலதிகாரிகளோடு திருப்பதி தேவஸ்தான மேல் அதிகாரிகளோடு கூடியிருந்து இந்த உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பெருமானின் திருமுன்பு எத்தனை ஏற்றம், எத்தனை கொடுப்பினை இவர்களுக்கு. அழகான தாயார் போன்ற அலர்மேல் மங்கை போன்ற இந்த மங்கை போன்ற இந்த மயில் கொஞ்சுகின்ற இந்த காடு, அதை போன்றவே மான், அவளுடைய கண்கள் போலே துள்ளியாடும் இந்த மான், அதை வேட்டையாடும் புலி என்று பல வகையான மிருகங்கள் இங்கே நாம் ஒரு 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 சுதை ரூபத்தில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒன்று நல்ல குணங்கள் என்று இருந்தால் மற்றொன்று தீய குணம் என்று உருவாகும். அதை தவிர்த்து நல்ல குணத்தை மேலோங்கி இருக்க அவன் திருவடி வாரத்தை பற்றியிருந்து நாம் அருளை பெற வேண்டும் என்பதாக రక్షకుడందరికి అతడే రక్షకుడందరికతడే పతియుండగ భయపడ చోటేది అతడే రక్షకుడందరికతడే పతియుండగ భయపడ చోటేది అతడే రక్షకుడందరికి అతడే రక్షకుడందరికతడే అనంతకరములు అనంతాయుధములనంతుడు ధరించలరగను అనంతకరములు అనంతాయుధములనంతుడు ధరించలరగను కనుగొని శరణాగతులకు మనకును కనుగొని శరణాగతులకు మనకును పనిబడిక భయపడ చోటేది కనుగొని శరణాగతులకు మనకును పనిబడిక భయపడ చోటేది అతడే రక్షకుడందరికి పతియుండగ భయపడ చోటేది అతడే రక్షకుడందరికి అతడే రక్షకుడందరికి
భయహస్తముతోనేప్పుడు హరిరక్షకుడై అలరగను ధరణిన భయహస్తముతోనేప్పుడు హరిరక్షకుడై అలరగను నరహరి కరుణే నమ్మిన వారికి నరహరి కరుణే నమ్మిన వారికి పరదుననిక భయపడ చోటేది నరహరి కరుణే నమ్మిన వారికి పరదుననిక భయపడ చోటేది అతడే రక్షకుడందరికీ
பெருமான் அடியார்களின் துயர் தீர்க்க தயங்கவே மாட்டான். உடுக்கை எடுந்தவன் கை போலே அங்கே எடுக்கண் களைவதாம் நட்பு என்று ஒரு நண்பனை போல உடனே கை கல்யாணாத்புத காத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் వెంకటనాథాయ శ్రీనివాసాయ మంగళం. శ్రీ కళ్యాణ వెంకటేశ్వర స్వామి వారిగా సార్థక నామధేయాన్ని కలిగి శ్రీనివాస మంగాపురంలో స్వయం వ్యక్త క్షేత్రంలో ఉన్న కళ్యాణ వెంకటేశ్వర స్వామివారు సంవత్సరంలో ఒకమారు స్వామికి కలిగినటువంటి సార్థక నామధేయాన్ని అనుసరించి సాధు జప ప్రార్థన సార్థకి కరచరణ వైభవోద్భాసితాయ నమః అని స్వామిని కీర్తిస్తారట. అంటే సాధు పొంగవుల యొక్క జప తపములను ప్రార్థనలను విని స్వామి ఉద్భవిస్తూ మనం చేసేటటువంటి నిత్య దైనందిక ప్రార్థనలు స్వీకరిస్తారని, అలానే శ్రీ వైఖాన సాగమోక్తంలో మృగయోత్సవంగా పిలువబడేటటువంటిది పర్యాయంలో మనందరం సరళంగా పలకటానికి వీలుగా పారువేటోత్సవంగా తిరుమల తిరుపతి దేవస్థానం వారు అనూచారంగా చేస్తున్నటువంటి మహోత్కృష్టమైన ఉత్సవం కోసం స్వామివారు దేవాలయంలో తనకు జరిగేటటువంటి నిత్యకట్ల కైంకర్యములన్నింటినీ పూర్తి చేసుకొని సాధు జపుల కోసం, సాధువుగా ఉండేటటువంటి మృగముల కోసం, తానై ఎవరి కోసం తనకి ప్రార్థన చేస్తారో, ఎవరెవరు ప్రార్థన చేస్తారో వాళ్ళందరి ప్రార్థనని తీసుకుంటూ స్వామిట సాధు పొంగవులనే కాకుండా సాధు జంతువులను కూడా స్వామికి కలిగిన అష్టోత్తర నామంలో మృగయ రసికాయ నమః అని ఒక నామం ఉందిట. అలాంటి నామాన్ని అనుసరించి సాధు జంతువుల యొక్క రక్షణ కోసం రాచరిక లక్షణాల్లో ఒకటైనటువంటి వేటని తీసుకొని స్వామివారు వేటాడుతున్నట్లుగా ఈ పారువేటోత్సవ కార్యక్రమం అనూచారంగా తిరుమల తిరుపతి దేవస్థానం వారు సాంప్రదాయబద్ధంగా ఆగమోక్తంగా వేద ఘోషతో కూడుకొని ఈ ఉత్సవ క్రమాన్ని పూర్తి చేయడం జరుగుతోంది. అట్లాంటి ఉత్సవాన్ని స్వామివారు త్రీణి వై దేవానాం వృద్ధాని అని 3 పర్యాయాలు చేసేటటువంటి కార్యక్రమానికి ఎప్పుడూ శక్తి సార్థకత ఉంటుందని స్వామివారు 3 పర్యాయాలు ఈ పారువేటలో భాగంగా స్వామివారు సాధు జంతువుల్ని కాపాడటం కోసం మృగయారసిక సార్థక నామధేయాన్ని ఈ పారువేట ఉత్సవంలో మనందరికీ అంతర్లీనంగా అర్థమయ్యేటట్లుగా చేస్తారట. అటువంటి పారువేటోత్సవ కార్యక్రమాన్ని స్వామివారు కళ్యాణ వెంకట విభుడుగా స్వప్న సాక్షాత్కారం జరిగినటువంటి రోజున 3 రోజుల పాటు తిరుమల తిరుపతి దేవస్థానం వారు మరొక బ్రహ్మోత్సవంలాగా శ్రీనివాస మంగాపురంలో స్వామికి చేసేటటువంటి ఉత్సవమే సాక్షాత్కార వైభవోత్సవం. దాన్ని అనుగతంగా దాన్ని కలుపుకుంటూ దాన్ని అనుసరిస్తూ 4వ రోజున స్వామివారు పెద్దదైనటువంటి శేషాద్రి పర్వతంలో ఉన్నటువంటి అడవి ప్రాంతంలో స్వామివారు పారువేట మండపంగా కాంచినటువంటి స్థలంలో భక్తులతోటి అధికారులతోటి వైదిక వర్గమైనటువంటి వేద విభులు అర్చకులతోటి కలిసి శ్రీవారు పారువేటోత్సవ కార్యక్రమాన్ని చేయడం జరుగుతుంది. స్వామిలో కలిగి ఉండేటటువంటి లక్షణాలన్నింటినీ ప్రస్ఫుటంగా ఒక్కొక్క నామం ద్వారా అష్టోత్తరంలో మనం ఎలా అయితే స్వామి యొక్క నామాలని శ్రవణానందంగా వింటూ ఉంటామో ఒక్కొక్క నామానికి ఒక్కొక్క అర్థము, ఒక్కొక్క ఇతివృత్తం కలిగినటువంటి అష్టోత్తర నామాలలో స్వామివారి కలిగినటువంటి మృగయా రసికాయ నమః అనేటటువంటి నామానికి అర్థం ఈ పారువేటోత్సవ కార్యక్రమం. దీన్ని ఎంతో వైదికంగా వైభవంగా తిరుమల తిరుపతి దేవస్థానం వారు భక్తులందరూ వీక్షించే విధంగా చక్కనైనటువంటి ఏర్పాట్లను చేస్తూ శ్రీవారు తృప్తి పడే విధంగా లోక కళ్యాణం జరిగే విధంగా ఈ పారువేటోత్సవ కార్యక్రమాన్ని పూర్తి చేయడం జరిగింది. దీన్ని ప్రత్యక్షంగా వీక్షించినటువంటి భక్తులకి, పరోక్షంగా శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్ వారి ద్వారా వీక్షించిన భక్తులకి శ్రీవారి అనుగ్రహం పరిపూర్ణంగా కలగాలని కోరుకుంటూ నమో వెంకటేశాయ. ఓం నమో వెంకటేశాయ. ఈరోజు సాక్షాత్తు కళ్యాణ వెంకటేశ్వర స్వామి వారు లోక కళ్యాణం కోసం, దుష్ట శిక్షణ శిష్ట రక్షణ కోసం మరి ఈరోజు పారువేటి ఉత్సవంలో పాల్గొనటానికి ఘనంగా విచ్చేసి ఇక్కడ విచ్చేసి ఉన్నారు. ఈ ఉత్సవానికి చాలా మరి ఏర్పాట్లు, ముఖ్యంగా అయ్యవార్లు అందరూ ఉత్తమంగా దీన్ని నిర్వహించారు. వారందరికీ నా యొక్క కృతజ్ఞతలు. ముఖ్యంగా మరి పారువేటి ఉత్సవం అంటే సాధు జంతువుల్ని కాపాడిన లాగానే
వారి భక్తుల్ని నేను కాపాడుతాను, నేను ఉన్నాను మీకు అని చెప్పి అభయమిచ్చే స్వామి ఆ వెంకటేశ్వర స్వామి, ఆ కలియుగ దైవం. ఈరోజు అయ్యవారు చెప్పినట్టుగా ఎవరైతే ఈ ఉత్సవంలో పాల్గొనున్నారో, ఎవరైతే ఈ ఉత్సవంలో ఇండైరెక్ట్గా వీక్షిస్తున్నారో, ఆ స్వామి వారిని మనసులో పెట్టి ఆరాధిస్తున్నారో వారందరికీ మరి పార్వేటి ఉత్సవం మరి నిజంగా నేను ఉన్నానని చెప్పే అంశం, సారాంశం, అర్థం, పరమార్థంగా ఈరోజు వెంకటేశ్వర స్వామి మరి ఆ భక్తులకి మీకోసం విచ్చేసి ఉన్నారు. కాబట్టి మరి ఈ స్వామివారి కృప అందరికీ పరిపూర్ణంగా ఉండాలని మనసారా కోరుకుంటూ, మరి లోక కళ్యాణం కోసం, మరి లోక కళ్యాణంలో అందరం లోకం కళ్యాణం ఉంటే, సుభిక్షంగా ఉంటే, ప్రాంతం సుభిక్షంగా ఉంటే అందరూ సుఖ సంతోషాలతో ఉంటారని, మరి ఆ విధంగా లోక కళ్యాణం ప్రసాదించాలని ఆ స్వామివారికి అందరి తరపున ప్రార్థిస్తూ ఓం నమో వెంకటేశాయ. వాద్యం
నీదే నాకు కైవల్యము తొలుతనెవ్వరికి దొరకనిది కలిగే నీదే నాకు కైవల్యము తొలుతనెవ్వరికి దొరకనిది కలిగే నీదే నాకు కైవల్యము కలిగే నీదే నాకు विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ